ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5-6 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது ஆனி மாதம் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 6ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக 6ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா அவருடைய தனிப்பட்ட சொந்த வீடு ஆண் வீடாக செவ்வாயினுடைய ஆண் வீடு மேஷராசியிலேயே அவர் இருக்கிறது பெரிய விசேஷம். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தோன்னா புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதுசாக வண்டி வாகனம், அதை தவிர இந்த லேத்து பட்டறை இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஜினியரிங் ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதுசாக இம்ப்ளிமெண்ட், அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாக மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தை வச்சு சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதி 10க்கு 11 இருந்தாலும் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்காத ஆர்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் கெடும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலே உங்களுடைய சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதும் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது மூலியமாக சிறு பின்னடைவு இருக்கும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு பின்னடைவு இருந்தாலும்
குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய இது அதாவது பதவியில் இறக்கம் இருந்தாலும் அது திருப்பியும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மேனேஜ் ஆகி போடும். பெரிய இறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாய்க்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா நிச்சயமாக அவர்களுக்கு மறதி மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்களேனா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும். இந்த மாதத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல சேர்ந்திருக்கார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் திடீர் பணம் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதியும் போய் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதாவது உங்களுடைய பார்ட்னர் சிறு சிறு தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். திடீர் ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸில் கொஞ்சம் ஸ்லகிஷ்னஸ் இருக்கும். அதாவது பண வரவு கொஞ்சம் தடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் போகும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சனி பகவானுக்கு வாரம் சனிக்கிழமையில் போய் விளக்கு ஏற்றுறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கோவிலில் நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நவகிரக சன்னதிக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உளுத்தம் பருப்பு தானம் கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு பார்க்கும்போது 4/7/2024 6/7/2024 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய வேலை வேண்டாம், புதிய விஷயங்கள் செய்ய வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு.